வணக்கம். வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். ஒவ்வொரு தொழிலையும் எப்படி பண்ணலாம், அந்த தொழிலை எப்படி செய்தால் லாபம் சம்பாதிக்கலாம், எந்த தொழிலை செய்தால் எளிதாக லாபம் சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழில் வாய்ப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 2021 இருந்து இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழிலை நம்ம தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். எல்லாரும் அதை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்து அப்படிங்கிறது திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, எடப்பாடியில, சேலத்துல, பெங்களூர்ல பல்வேறு நிறுவனங்கள் இந்த தொழிலை ஆரம்பிச்சு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தொழில் அப்படிங்கிறது எப்படி செய்தா வெற்றி அடையலாம், என்ன லாபம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படிங்கிறது ஒரு தொழிலை செய்வதற்குண்டான ஐடியாவை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த தொழிலை செய்ய விடாம பண்றதுக்கு பல கால்குலேஷன், பல விளக்கம் இதெல்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு முடிவில் பண்ணக்கூடிய வேலையை நிறைய பேர் செய்வாங்க. இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில் ஒரு புதிய தொழில் இல்லை. காலங்காலமாக திருப்பூர்ல கைகளால் அதை பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு வீட்டில் நிறைய ஆள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்க பிரிக்கிறப்போ அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 20 கிலோ அப்படிங்கிற அளவுக்குள்ள பிரிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தேவை குறைவா இருந்தது, இன்னைக்கு தேவை அதிகமா இருக்கு. அப்ப இதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்கு. இந்த சூழ்நிலையில திருப்பூரை சார்ந்த அந்த தொழிலை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏன் உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சோம். நம்ம ஃபிஜிபியூ நிறுவனம் இந்த தொழிலை அறிமுகப்படுத்து. இப்போ சில சூழ்நிலைகள், நம்ம நிர்வாகத்தை பார்த்த நபர்களால் ஏற்பட்ட சில சரிவு அப்படிங்கிறதுனால இந்த தொழிலை வழி நடத்துவதில் நமக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும், இந்த தொழிலை செய்யணும், இல்லை இயந்திரத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழிலை செய்து அவர்கள் எளிதாக லாபம் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி இயந்திரத்தை வாங்கியிருக்காங்க, முதலீடு செய்திருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு எந்த விதமான தங்கு தடை இல்லாம அந்த தொழிலை செஞ்சு அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நம்ம போடுறோம். வாடிக்கையாளர்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதுசா இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்யலாம் நினைக்கிறவங்களும், இல்ல இந்த தொழிலை செய்யணும் என்கிட்ட முதலீடு அவ்வளவு இல்லை அப்படின்னு சொன்னா வாடகைக்கு இயந்திரத்தை எடுத்து தொழில் பண்ற இந்த 2 பேருக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்கு. அப்போ வாடகைக்கு இயந்திரத்தை எடுப்பவர்கள் அப்படிங்கிறது, நீங்க டெபாசிட் கட்டி உடனே இயந்திரத்தை எடுத்துட்டு போகலாம். மாச வாடகை 2500 ரூபா. அதற்கு உண்டான துணியை நீங்க எங்க வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நேரடியாகவே நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்ப நீங்க அங்க இருந்து நேரடியாகவே எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பிரித்து அந்த நூல் வேஸ்ட்டை நமது நிறுவனத்திடம் நீங்கள் கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம். அப்ப என்னன்னா, முன்னாடி நாங்க துணியை வாங்கி கொடுத்தோம், துணியை நாங்க வாங்கி டெலிவரி பண்ணோம், பைபேக் எடுத்தோம் அப்படிங்கிற கான்செப்டை மாத்தி இப்ப துணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப நீங்க நேரடியாக கொள்முதல் செய்யும் போது அந்த துணியோட விலை சற்று குறைவாகவே கிடைக்கும். நீங்க நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க பிரிச்ச நூல் வேஸ்ட்டை எங்க கிட்ட அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில தினங்களில் நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம். முதல் மாதிரி அப்படிங்கிறது அதிக நாட்கள் எடுக்காது. அது கூட புதிய இயந்திரத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கே பணம் கட்டி அன்னைக்கே இயந்திரத்தை எடுத்து போகலாம். இந்த இஎம்ஐ கடன் வசதி இதெல்லாம் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம். வங்கி கடன் வசதியில் முன்னாடி கொட்டேஷன் கொடுத்து சேங்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிஷின் போயிட்டு இருக்குது. அவங்க கொட்டேஷன் வேணா நம்ம கொடுப்போம். இதுவரைக்கும் அப்படிங்கிறது இஎம்ஐ இயந்திரத்தை எடுத்து பேமெண்ட்டும் கொடுக்காம இயந்திரத்தை ஹோல்டு பண்ணி வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 127 பேர். இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை இஎம்ஐல வாங்கிட்டு
அவங்க டியூவே கட்டுறதில்லை, இயந்திரத்தை திரும்ப ஒப்படைக்கல. இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த இயந்திரத்தை கொடுக்காமல் ஏமாற்றும் விதமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறதுனால இந்த இஎம்ஐல இயந்திரங்களை வாங்கி இருப்பவர்கள் நீங்கள் ஒன்று இயந்திரத்தை திருப்பி கொடுக்கணும், அல்லது இஎம்ஐ செலுத்தி இயந்திரத்தை நீங்களே வச்சுக்கணும். எதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 50% அமௌண்ட் தான் கட்டியிருக்கிறீங்க, மீதி 50% இன்னும் டியூ கட்டல. அப்ப 127 மிஷின் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் கணக்கு பார்த்தப்ப அப்படிங்கிறது ஒரு 50 to 60 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது போன் வெயிட்டிங், டியூ வெயிட்டிங் இதெல்லாம் சேர்த்து அப்படிங்கிறது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால இது வாடிக்கையாளர் இஎம்ஐல கட்டினவங்க டியூ கட்டி இருக்கிற சூழ்நிலையை மேனேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இயந்திரத்தை திரும்ப ஒப்படைங்க. எதுவும் இல்லாம இயந்திரத்தை நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. அதனால அந்த இஎம்ஐல நம்ம இனி இயந்திரத்தை வழங்கும் ஐடியா இல்லை. அப்ப இந்த பனியன் துணியிலிருந்து இந்த நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில் ஒரு லாபகரமான தொழிலா? அடுத்த கேள்வி அதான். அது ஒரு லாபகரமான தொழில் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு துணி கிலோ 45 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் இங்க கிடைக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 3ல இருந்து 4 கிலோ நீங்க பிரிக்கலாம். அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு 500 முதல் 600 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொழில். அப்போ நான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன்னா, நீங்க 10 மணி நேரம் அதை செய்யணும், ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ ஓட்டணும்னா ஓட்டணும். அதை பிரித்த நோடி உங்கள் பகுதியில் இருக்கிற 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு, டைல்ஸ் கடை, ஆயில் ஸ்டோர்ஸ், இண்டஸ்ட்ரியலுக்கு நீங்களே டைரக்டா சப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அடிஷனலா கிலோவுக்கு 50 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு தொழிலும் லாபமான தொழில் தான். இந்த தொழிலும் லாபமான தொழில் தான். எப்படி செய்கிறோம், எந்த மாதிரி செய்தால் இதை ஒரு வெற்றி தொழிலாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை செய்தால் வெற்றி அடையலாம். அது போலவே முதல்ல சர்வீஸ்க்கு நம்மளுடைய ஓன் டீம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. கான்ட்ராக்ட்ல அப்படிங்கிறது ஒரு 4-5 டீம் இருக்காங்க. அப்ப இயந்திரத்தை நீங்க வாங்கும் போது அவங்க உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அவங்க டைரக்டா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் மற்றதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எதிர்வரும் காலத்தில் நமது நிறுவனம் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்ட பிறகு புதிய திட்டங்களுடன் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இயந்திரங்களை வைத்திருப்பவர்களும் இயந்திரத்தை வைத்து தொழில் போட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கும், நம்மிடம் இயந்திரம் வாங்கி தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்திருக்கக்கூடிய ஒரு தொழிலை நம்ம கொடுக்கிறோம். ஒரே மாடல் இயந்திரம் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொடுக்குறோம். 75,000 ரூபாய் அந்த இயந்திரம் மட்டும்தான் கொடுக்குறோம். வாடகைக்கு இயந்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 30,000 ரூபாய் நீங்க டெபாசிட் கட்டிட்டு இயந்திரத்தை எடுத்துட்டு போகலாம். குறைந்தபட்சம் நீங்க 3 மாசம் ஓட்டணும். அந்த நிபந்தனையோடு நீங்க வாடகைக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த வாடகைக்கு எடுத்துட்டு போற இயந்திரங்களை ஏதாவது ரிப்பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். எப்படி நாங்கள் ரன்னிங் கண்டிஷன்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்க ரன்னிங் கண்டிஷன்ல அப்படிங்கிறது மிஷினை ஒப்படைக்க வேண்டும். அப்ப பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தொழில் லாபகரமான தொழில் தான். தினமும் 500 முதல் 600 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் தான். இந்த தொழிலை திருப்பூர் சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில் வாய்ப்பைத்தான் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் செய்யும் விதமாக நமது நிறுவனம் 2021 அறிமுகப்படுத்தியது. இப்பவும் நிதானமாக இந்த செயலை செய்யணும் அப்படின்றதுக்காக வாரத்துக்கு நம்மால் 10 இயந்திரங்களை மட்டும்தான் டெலிவரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மாசத்துக்கு 40 இயந்திரங்களை மட்டும்தான் நம்ம நிறுவனத்தால் விற்க முடியும். அந்த அளவிற்கு மட்டும்தான் இப்போது உற்பத்தி இருக்கிறது. அதற்கு மேல் இயந்திரங்களை புக் பண்ற ஐடியாவும் இல்லை, டெலிவரி கொடுக்குற ஐடியாவும் இல்லை. அதனால முதல் மாதிரி அப்படிங்கிறது 500 பேர் புக்கிங், 600 பேர் புக்கிங் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வாரத்திற்கு 10 இயந்திரங்கள் மட்டும்தான் நமது நிறுவனம் விற்பனை செய்ய உள்ளது. வாடகைக்கு அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா வாரம் ஒரு 10 இயந்திரங்களை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால வாடகைக்கு 10,
விற்பனையில் 10, மொத்தம் 20 இயந்திரங்களை மட்டுமே ஒரு வாரத்திற்கு வழங்கும் விதமாக புதியதொரு பரிமாணத்தில் நமது நிறுவனம் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்தெடுக்கும் தொழிலை உங்களுக்கு வழங்குகிறது. சுய தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்து வீட்டிலிருந்தே செய்து நம்ம மாதம் ஒரு 15 to 20,000 சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். இது நமது நிறுவனம் மட்டுமே செய்யக்கூடிய தொழில் அல்ல. நம்மை போன்று பல நிறுவனங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நிறுவனங்கள் சிறப்பாக இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பதன் மூலம் நிறைய பேர் பயனடைகிறார்கள். இது போன்ற ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு சிறப்பான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை புரிந்து தெரிந்து உங்கள் தன்னம்பிக்கையோடு இந்த தொழிலை தொடங்குங்கள். எங்கள் துணையோடு நீங்கள் தொழிலை செய்யலாம். முழுமையாக உங்களை நம்பி மட்டுமே இந்த தொழிலை நீங்கள் செய்திட வேண்டும். நன்றி, வணக்கம்.